வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு பிளண்டிங் எஃபெக்ட்டில் கப்புள்ஸ் ஃபோட்டோ எடிட்டிங்கை மேக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேச்சுரேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப்ன்ற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக எதுலேருந்து நீங்கள் பிளண்டு பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அது வரையும் கரெக்டாக அந்த மாதிரி இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிளண்டு பண்ணுற மாதிரி. ஸோ அது எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை லைட்டாக அந்த மாதிரி பிளண்டு இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளண்ட் ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து மேலே செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாகவே மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளண்டை வந்துட்டு ஒரு 50ல் வந்து கொடுத்துக்கலாம். 50 இல்லைனா 55 அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. எகைன் சொல்கிறேன், இந்த ஃபோட்டோஸை கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ கடைசி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அதே மாதிரி தான் அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபுல் சைஸ் ஃபோட்டோ உங்களது கப்புள்ஸாக இருக்கிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம். எரேஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ சைடில் இருக்கிற கேப்பெல்லாம் அந்த மாதிரி வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜை இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி கீழே இந்த மாதிரி இந்த உங்களுடைய இது வந்துட்டு கீழே படுற மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் சைஸ் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வாட்டி ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதில் பிரைட்னஸாக இருக்கட்டும், லைட், ஹைலைட்டு, ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு கரெக்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னா பிரைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐக்கான் போட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு ஃபில்டராக செலக்ட் பண்ணி பாருங்கள். வேணும்னா யூஸ் பண்ணிட்டு வேணான்னா நன்னில் கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ கீழே எகைன் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே டீட்டெயில்னு இருக்கும், ஸோ டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ யாருக்கு நீங்கள் வீடியோ மேக் பண்ணாலும் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வீடியோ மேக் பண்ணிடலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.